Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா right now அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல இப்பவே ஒரு விஷயத்தை நீ செய்தாகணும் அப்படின்னு. இப்பவே ஒரு தாமதம் இல்லாம நம்ம இப்ப உடனடியா இந்த விஷயத்த செய்யணும் இப்பவேன்னு சொல்லுவோம். ஒரு அழுத்தம் கொடுத்து இப்போதே அப்படின்னு. அதுக்குதான் நம்ம இந்த ரைட் நவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்பவே சாப்பிடு, ஒரு அழுத்தம். இப்போ சாப்பிடு, இப்பவே சாப்பிடு. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இப்பவே சாப்பிடு, இப்போ சாப்பிடு. நம்ம சொல்றோம்ல இப்போ சாப்பிடு அப்படின்னு. இப்பவே சாப்பிடு, இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது என்னன்னா இப்போ சாப்பிடு, அது சாதாரணமா நம்ம சொல்றது. ஆனா இப்பவே சாப்பிடு அப்படின்னா ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த விஷயம் தாமதம் ஆகாம உடனடியா நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்பவே அப்படின்னு. அப்போ நம்ம இந்த ரைட் நவ் யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? அப்ப இப்பவே சாப்பிடு அப்படின்னா என்னன்னா சப்ஜெக்ட் வரல, சோ வெர்ப தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்ப வெர்ப் என்ன? இப்பவே சாப்பிடு. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். அடுத்து இப்பவே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்க என்ன ரைட் நவ் போடணும். ஓகே, இப்பவே அப்படின்னா ஈட் ரைட் நவ், ஈட் ரைட் நவ். ஓகே, அடுத்து இப்போ சாப்பிடு. நம்ம சொல்லலாம் இப்போ சாப்பிடு அப்படின்னு. இப்படி சொல்லும்போது அதுக்கு இப்போ, அதுக்கு நவ். ஓகே, இப்ப சாப்பிடு அதுக்கு ஈட், இப்போ அப்படின்னா நவ். ஓகே, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? அப்போ ஒரு அழுத்தம் கொடுத்து நீ இப்பவே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஈட் ரைட் நவ். அடுத்து இப்போ சாப்பிடு அப்படின்னு சொன்னா ஈட் நவ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நீ இப்பவே சாப்பிடணும். நம்ம சொல்லலாம் ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீ இப்பவே சாப்பிடணும். இந்த சாப்பிடணும், சாப்பிட வேண்டும், அதுக்குதான் சாப்பிடணும் சொல்ற. ஒருத்தங்களுக்கு ஒரு அறிவுரையா சொல்லும் போது இத நீ செய்தாக வேண்டும், செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்ப நீ இப்பவே சாப்பிடணும், சாப்பிட வேண்டும் அப்படின்னா அங்க ஒரு அறிவுரையா நம்ம சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? ஷுட் யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. ஒரு செயலை செய்ய வேண்டும், அதுவும் இப்பவே அப்படின்னு சொல்லும் போது. அப்ப எப்படி? ஃபர்ஸ்ட் நீ சப்ஜெக்ட் யூ, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து என்ன? வெர்ப். இப்பவே சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். அடுத்து என்ன? இப்பவே, அப்போ ரைட் நவ். ஓகே, அப்போ நீ இப்பவே சாப்பிடணும் அப்படின்னா யூ ஷுட் ஈட் ரைட் நவ், யூ ஷுட் ஈட் ரைட் நவ். இது நீ கட்டாயமா இப்பவே சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம சொல்லும்போது கட்டாயமா அப்படின்னா அங்க ஷுட்க்கு பதில் மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓ யூ மஸ்ட் ஈட் ரைட் நவ். ஒரு கட்டாயமா நம்ம இத செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது. ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு இப்பவே அது வேணும். நம்ம சொல்லுவோம்ல எனக்கு இப்பவே அது வேணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் பாருங்க. எனக்கு சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன? எனக்கு இப்பவே அது வேணும். ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? வாண்ட். இது சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் நம்ம சொல்றோம். ஓகே, இப்படி ஒண்ணு வேணும், அது தேவை, எனக்கு அது பிடிக்கும், அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ ஐ வாண்ட், எனக்கு வேணும், என்னது அது. இட்டுன்னு சொல்லலாம், இல்ல தட்னு சொல்லிக்கலாம். அடுத்து இப்பவே சொல்லும் போது ரைட் நவ். ஓகே, அப்போ எனக்கு இப்பவே அது வேணும் அப்படின்னா I want it right now, I want it right now. ஓகே, நெக்ஸ்ட் இப்பவே இத சுத்தம் செய். நம்ம சொல்றோம்ல இப்பவே இத க்ளீன் பண்ணு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இப்பவே இத க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல என்னது சப்ஜெக்ட் வரல, சோ வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ இப்பவே இத சுத்தம் செய், க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்றோம். சுத்தம் செய்யறதுக்கு க்ளீன். வெர்ப ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. அடுத்து இதைனா this. அடுத்து இப்பவே அப்படின்னா ரைட் நவ். ஓகே, அப்போ இப்பவே இந்த சுத்தம் செய் அப்படின்னா clean this right now, clean this right now. ஓகே,
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்பவே வா. நம்ம சொல்லுவோம்ல இப்பவே நீ வா அப்படின்னு. அப்போ இப்பவே வா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இதுல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்பவே வா, வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். இப்பவே அப்படின்னு சொல்லும் போது ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம சொல்றோம், தாமதம் ஆகாம இப்பவே உடனே வா அப்படின்னு. அப்ப ரைட் நவ், கம் ரைட் நவ் அப்படின்னா இப்பவே வா, கம் ரைட் நவ், இப்பவே வா. ஓகே. அடுத்து உன்னால் இப்போ வர முடியாதா? இங்க என்ன, உன்னால் இப்போ வர முடியாதான்னு கேட்கிறோம். இதை எப்படி கேட்கலாம்? வர முடியாதா, ஒரு செயல் செய்ய முடியாதா அப்படின்னு நெகட்டிவ்ல क्वेश्चन கேட்கிறோம். அங்க கான் யூஸ் பண்ணி கேட்போம். ஓகே, கான். அடுத்து என்ன, உன்னால் சப்ஜெக்ட் எழுதணும் யூ. அடுத்து verb வர முடியாதா, வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அடுத்து இப்போ அப்படின்னு சொல்லும்போது now. ஓகே. அப்போ உன்னால் இப்போ வர முடியாதா அப்படின்னா can't you come now, can't you come now. ஓகே. நெக்ஸ்ட், இப்பவே வாங்கு. ஏதோ ஒரு விஷயத்த வாங்கணும், அது தாமதம் ஆகாம உடனே இப்பவே வாங்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே. அப்ப இங்க எப்படி சொல்றது? வாங்கு, வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை. அப்போ இப்பவே அப்படின்னா ரைட் நவ். பை ரைட் நவ் அப்படின்னா இப்பவே வாங்கு, பை ரைட் நவ். ஓகே. அடுத்து இப்பவே அவளிடம் கேளு. நம்ம சொல்லுவோம்ல இப்பவே அவகிட்ட கேளு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இப்பவே அவகிட்ட கேளு. இதுல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இப்பவே அவளிடம் கேளு அப்படின்னு. அப்போ கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க். அடுத்து அவளிடம், அவளிடம் சொல்லும் போது her. ஓகே. இது வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட். அடுத்து இப்பவே அப்படின்னு சொல்லும் போது ரைட் நவ். ஓகே. அப்ப இப்பவே அவகிட்ட கேளு அப்படின்னா ask her right now, ask her right now. அடுத்து நெக்ஸ்ட் என்ன, இப்பவே மீராவிடம் சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல இப்பவே மீரா கிட்ட சொல்லு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, சொல்லு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. சேம் கூட சொல்லிக்கலாம், சரியா? ஆனா நம்ம சொல்றோம், யார்கிட்ட சொல்றோமோ மீரா அப்படின்னா இதுல வந்து டெல் போடுறது நல்லது, சரியா? அப்ப டெல் போட்டு அந்த ஆப்ஜெக்ட் எழுதணும், மீரா. ஓகே. டெல் மீரா அப்படின்னா மீரா கிட்ட சொல்லு. இப்பவே அப்படின்னா ரைட் நவ். இப்பவே மீரா கிட்ட சொல்லு அப்படின்னா tell மீரா right now, tell மீரா right now. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ இப்பவே உன் டிபிய மாற்றணும். நம்ம சொல்லுவோம்ல நீ இப்பவே உன் டிபிய மாற்ற வேண்டும், மாற்றணும் அப்படின்னு ஒரு அறிவுரையா நம்ம சொல்லும் போது அங்க எப்படி should யூஸ் பண்ணி பேசுவோம்ல. ஓ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து should யூஸ் பண்ணுங்க, should. அடுத்து என்ன, verb. verb என்ன, உன் டிபியை மாற்றணும், மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு change, மாற்றதுக்கு change. ஓகே. அடுத்து என்னது, உன் டிபி, ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் தானே. ஓ your டிபி இல்ல your ப்ரொஃபைல். ஓகே. அடுத்து இப்பவே அப்படின்னு சொல்லும்போது right now. ஓகே. அப்போ நீ இப்பவே உன் டிபியை மாற்றணும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? You should change your DP right now. You should change your DP right now. Okay. Next, நீ இப்பவே அவளிடம் மன்னிப்பு கேட்கணும். நம்ம சொல்லுவோம்ல நீ இப்பவே அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இது எப்படி சொல்லலாம்? ஒரு அறிவுரையா நம்ம சொல்லும் போது எப்படி should யூஸ் பண்ணி கேட்கலாம், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்போ நீ சப்ஜெக்ட் you, அடுத்து should, அடுத்து verb. verb என்ன, மன்னிப்பு கேட்கிறது. மன்னிப்பு கேட்கிறதுக்கு apologize. ஓகே, apologize. அடுத்து அவளிடம் மன்னிப்பு கேட்கிறோம், அது யார்கிட்ட கேட்கிறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போடணும். to போட்டு அவளிடம் அப்படின்னா her. ஓகே, to her. அடுத்து இப்பவே அப்படின்னு சொன்னா right now. ஓகே. அப்போ நீ இப்பவே அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா you should apologize to her right now.
You should apologize to her right now. Okay. Next, நான் இப்பவே உன்னை சந்திக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் தானே. பார்க்க விரும்புற, ஆசைப்படுற அந்த இதுல சொல்லும் போது நம்ம அங்க want to யூஸ் பண்ணும். ஒரு செயலை செய்ய விரும்புற, இது என்னது, எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு ஆசையா நம்ம சொல்றது, ஒன்னு செய்யறதுக்கு ஆசையா இருக்கு. அடுத்து நான் அதை செய்ய விரும்புறேன். இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது want to யூஸ் பண்ணும். இந்த should இருக்க இடத்துல want to போடும். சரியா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா I. அடுத்து என்னன்னா want to, ஒரு செயலை செய்ய விரும்புற, நான் எனக்கு ஒன்ன பார்க்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, பார்க்க விரும்புற, ஒன்னு நான் சந்திக்க விரும்புற, இந்த மாதிரி நம்ம சொல்றது, அதுக்குதான் want to. ஓகே. அடுத்து verb. verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, meet. ஓகே. அடுத்து உன்னைனா you. அடுத்து இப்பவே அப்படின்னா என்னது, right now. அப்போ நான் இப்பவே உன்னை சந்திக்கணும், நான் இப்பவே உன்னை சந்திக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் போது I want to meet you right now. I want to meet you right now. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் இப்பவே போகணுமா. நம்ம கேட்போம்ல, நான் இப்பவே போகணுமா, ஒரு செயலை இப்பவே நான் செய்யணுமா அப்படின்னு. இது என்னன்னா, ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம கேட்கும் போது, இப்போ ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னா, செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு அறிவுரையா நம்ம சொல்லும் போது அங்க should யூஸ் பண்ணி பேசுவோம். அதே இது ஒரு கட்டாயமா நான் அதை அழுத்தம் கொடுத்து கட்டாயமா நான் அதை செய்யணும், நானா விரும்பி கட்டாயமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க must யூஸ் பண்ணுவோம். இன்னொருத்தர் மூலமா கட்டாயப்படுத்தி நம்ம இது செய்யறது என்னுடைய அவசியம் இருக்கு, கட்டாயத்தின் பேர்ல நம்ம பண்ணும்போது அங்க என்னன்னா have to இல்லனா has to யூஸ் பண்ணுவோம். அது ஸ்டேட்மெண்ட் நம்ம பேசும்போது have to இல்லனா has to யூஸ் பண்ணுவோம். क्वेश्चन கேட்கும் போது அங்க have to மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்படி ஒருத்தருடைய கட்டாயத்தின் பேரில் நம்ம பண்ணும்போது இதை செய்யறது எனக்கு அவசியமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம have to யூஸ் பண்ணி பேசுவோம். இப்போ நீ இப்பவே அங்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம்ல, நான் இப்பவே போகணுமா. அப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்துக்காக கட்டாயப்படுத்துறாங்க, அந்த கட்டாயத்தின் பேர்ல நம்ம கேக்குறோம், நான் இப்பவே போகணுமா அப்படின்னு. அப்போ கட்டாயத்தின் பேரில் நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் இல்ல அதை கொஸ்டினா கேக்குறோம் அப்படின்னா அங்க have to யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? இப்போ have to யூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்க கொஸ்டினா கேட்கும் போது do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். அது சப்ஜெக்ட பொறுத்து. இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, நான், தன்னை குறிக்கிறது. அப்ப நான்னா I வந்திருக்கனால இங்க do தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ do ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து என்னன்னா have to. ஓகே. மற்றபடி நீங்க should யூஸ் பண்ணி நீங்க பேசுறீங்கன்னா அங்க கொஸ்டின் கேட்கும் போதும் should தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆனா இந்த இடத்துல have to யூஸ் பண்ணி நீங்க கொஸ்டின் கேட்கும் போது நம்ம do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ have to போட்டாச்சு. அதுக்கு அடுத்து verb என்ன, இப்பவே போகணுமா, போறதுக்கு இங்கிலீஷ்ல go. verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? இப்பவே அப்படின்னா right now. அப்போ நான் இப்பவே போகணுமா அப்படின்னா do I have to go right now? Do I have to go right now? இது ஒரு அறிவுரையா நம்ம சொல்லும் போது அதை நம்ம கொஸ்டினா கேட்கும் போது நான் இப்பவே போகணுமான்னு நமக்கு அதை கொஸ்டின் கேட்கும் போது should யூஸ் பண்ணி பேசும். நீங்க should யூஸ் பண்ணீங்கன்னா should தான் ஃபர்ஸ்ட் வரும். should அடுத்து சப்ஜெக்ட் should அடுத்து என்ன வரணும், verb should I go. அடுத்து இப்பவே அப்படின்னு அழுத்தம் கொடுக்கறதுனால right now. ஓகே. இந்த மாதிரியே நம்ம சொல்றோம், should I go right now. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்பவே தொடங்கு. நம்ம சொல்லுவோம்ல, இப்பவே தொடங்கு அப்படின்னு. தொடங்குறதுக்கு ஸ்டார்ட். அப்போ ஸ்டார்ட் ரைட் நவ். அப்போ இப்பவே தொடங்கு, இப்பவே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா ஸ்டார்ட் ரைட் நவ். அடுத்து இப்பவே எனக்கு கால் பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல, இப்பவே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், எனக்கு கால் பண்ணு. அப்போ கால் மீ.
இப்பவே அப்படின்னா right now. Call me right now. இப்பவே எனக்கு கால் பண்ணு அப்படின்னா call me right now. அடுத்து இப்பவே செய், நம்ம சொல்லுவோம்ல இப்பவே அதை செய் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? Do it. அடுத்து இப்பவே அப்படின்னா right now. இட் வந்து ஏதோ ஒண்ணு செய்யறோம் சரியா, அப்ப வெர்புக்கு அடுத்து நம்ம அந்த இட் யூஸ் பண்ணலாம் சரியா. ஏதோ ஒண்ணு செய்யறோம் அதுக்கு தான் இட். இப்போ do it right now இல்லனா do that னு போட்டுக்கலாம். ஓகே, do that right now, இப்பவே அதை செய் அப்படின்னு. அடுத்து உன்னால் இப்பவே இதை செய்ய முடியுமா, உன்னால இப்பவே இதை செய்ய முடியுமான்னு கொஸ்டினா கேட்கிறோம். ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்னா அங்க கேன் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஓகே, கேன். அடுத்து சப்ஜெக்ட் உன்னால் யூ. அடுத்து verb இதை செய்ய முடியுமா, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அடுத்து இதைனா this. அடுத்து இப்பவே அப்படின்னு சொல்லும்போது right now. அப்போ உன்னால இப்பவே இது செய்ய முடியுமா அப்படின்னா can you do this right now, can you do this right now. ஓகே, அடுத்து இப்பவே பாலாவுக்கு கொடு, ஏதோ ஒண்ணு நம்ம கொடுக்கிறோம், இப்பவே அத பாலாவுக்கு கொடு அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.